வெயிலில் போய் கஷ்டப்படாமல் ஃபேன் காற்றுலேயே எப்படி ஈஸியாக வத்தல் செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது நம்ம வெயில்லையே போக வேண்டாம், ஃபேன் காற்றுலேயே காய வச்சிடலாம் சூப்பராக. இந்த ஜவ்வரிசியை நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசியை குக்கருக்கு சேர்த்துடலாம். இப்போது நம்ம எந்த அளவுகளால் ஜவ்வரிசி ஊற வச்சோமோ அதனால் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும். 1 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ மீது 3 டம்ளர் அளவு நம்ம ஊற்றிக்கணும். தண்ணி அதிகமாகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வத்தல் கரெக்டாக வரும். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க. தண்ணி கூட போயிடக்கூடாது. இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வரமிளகா ஒரு 5 மிளகா அளவுக்கு சேர்த்துக்கலாம். சும்மா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது முழுமையாக ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தது பாருங்கள். அதிகமாக சேர்த்துற வேண்டாம், 2 பங்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருங்க. கொஞ்சம் சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போது அந்த வட்ட வடிவமாக வர்றதுக்காக நான் கண்ணாடி வளையல் எடுத்திருக்கேன், யூஸ் பண்ணாத கண்ணாடி வளையல். அதில் நம்ம போட்டுட்டு காஞ்ச உடனே எடுத்துட்டு, இந்த வளையலில் நம்ம போடும்போதே அடுத்த வளையலில் போடும்போது காஞ்சிரும். உடனே எடுத்து வச்சு போடலாம். இது ஒன்றும் இல்லை, நம்ம வளையல் இல்லாமலும் கூட விடலாம். அந்த ஷேப் கரெக்டாக வருன்றதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு இது மாதிரி செய்யணுன்னா செய்யுங்க, இல்லாட்டி நீங்கள் அப்படியே கூட நீங்கள் விடலாம். நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் நான் விடுறேன் ஏன்னா இது ஃபேன் காற்று கீழே விடுறதுனால நமக்கு பிளாஸ்டிக் கவரில் விட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு, அதனால தான். இப்போ நான் ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்கு போட்டேன்னா காலையில் 8 மணிக்கு சூப்பராக காஞ்சிரும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லாவே காஞ்சிரும். கொஞ்சம் கூடுதலாக காயறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள், இப்போ வத்தல் எப்படி காஞ்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஒரே ஒரு நாள் தான் நைட்டு ஃபுல்லாக ஃபேன் ஓடிட்டு இருந்தது. கண்ணாடி மாதிரி சூப்பராக பளபளன்னு வத்தல் காஞ்சிருச்சு. நம்ம வெயிலில் போய் கஷ்டப்படவே இல்லை. நம்ம வீட்டில் ஃபேன் காற்றுலையே நமக்கு ஒரே ஒரு நாளில் சூப்பராக வத்தல் காஞ்சிரும். சில நேரங்களில் காயலைனாலும் கொஞ்சம் கூட ஒரு அரை நாள் 1 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும், அதனால் தப்பில்லை. பாருங்கள், வத்தல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெயிலில் போய் கஷ்டப்படாமல் ஃபேன் காற்றுலையே நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மழை காலங்களில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாருங்கள், ஒன்று பொரிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.